நீங்க ஸ்டாக்ஸ ரொம்ப சிம்பிளா வெறும் ஒரு ஸ்கோர மட்டுமே வச்சு, வாங்கலாமா, வேணாமா அப்படிங்கிற டிசிஷன உங்களால எடுத்துக்க முடியும்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. அதுக்கு பேர் தான் பியர் ட்ரஸ்கி ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் இருக்குது. இந்த ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனியோட குவாலிட்டிய பொறுத்து 0லேருந்து 9 வரைக்கும் அப்படிங்கிற நம்பர அலோகேட் பண்ணுவாங்க. இத எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி இத யார் ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஜோசப் பியோட்ரஸ்கி அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஃபினான்ஸ் புரொஃபசர் தான் இந்த பியோட்ரஸ்கி ஸ்கோர ஃபைண்ட் பண்றாங்க. ஸோ அவரோட நேம்ல தான் இந்த ஸ்கோரோட நேம் இருக்குது. நான் முதல்லயே சொன்ன மாரி ஒரு கம்பெனியோட குவாலிட்டி, ஒரு கம்பெனியோட மத்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே பொறுத்து இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். ஸோ இதுக்காக அந்த கம்பெனியோட லிக்விடிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அத அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கோர அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்னா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு பெட்டரான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் சுமாரான ஸ்கோர் தான் இருக்குது அப்படின்னா, இதை இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தமிழ்ல ஃபினான்ஸ் கன்டென்ட்ட பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, இப்பவே நம்ம தமிழ் மணி மாஸ்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.